நாங்கள் தும்சன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். சார்லஸ் டார்வினின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறு நாடகம் நடிக்க வந்துள்ளோம். காட்சி 1. இடம் விளையாட்டு மைதானம். நண்பர்கள் இருவரின் சந்திப்பு. சார்லஸ் டார்வின் பற்றி பாடம் நடத்தினார். எதை படிச்சியாடா? நான் படிக்கலடா. கூகுள்லேயே அதை பற்றி படிச்சுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டு சொன்னாரா? நான் மறந்துட்டேன்டா. நீ கேட்டியாடா? நானும் கேட்கல. என்னடா பண்ணுறது? ஆமாம், உங்கள் அண்ணன் சயின்ஸ் கோர்ஸை பற்றி படிச்சிருக்கான்னு சொன்னாடா. ஆமாண்டா, எங்கள் அண்ணன் அதை பற்றி தானே படிச்சிருக்கான். சரியான நேரத்தை சொன்னேன். எங்கள் அண்ணன் கேட்பேன். எங்கள் அண்ணன் சொல்லி தருவான்டா. உங்கள் அண்ணன் கேட்டு சந்திக்கும் இடம் கிஷோர் இல்லம். அண்ணே, சார் நேற்று சார்லஸ் டார்வின் பற்றி படிச்சுட்டு சொன்னாங்க. நாங்கள் யாரும் படிக்கல. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமாண்ணே? சார்லஸ் டார்வினை பற்றியா? ஆமாண்ணே. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்களா? ஆமாண்ணே. சரி, எல்லாம் கூப்பிட்டோட நான் சொல்லித்தரேன். சரிங்க. சரி. இடம் நண்பர்களின் இல்லம். நண்பர்கள் அழைப்பு. எங்கள் அண்ணன் சொல்லி தரேன்டா. ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக கூப்பிட்டு சொன்னாண்டா. வாடா 5 வீட்டில் போய் கூப்பிட்டு கொண்டாங்க. 5 வீட்டில் இருக்கியா? இருக்குண்டா. வாங்கடா. மழை வெட்டிட்டு எங்கள் அப்பா தாண்டா வேலை பார்க்க சொன்னார்டா. அப்புறம் எப்படா படிப்ப? எங்கள் அப்பா என்னை திட்டு வர்றா. வா, எங்கள் அப்பா இருக்குள்ள படிச்சுருந்தோம். வாங்கடா, எங்கள் அப்பா இருக்குள்ள போயிட்டு இருந்துருந்தா. நான் அப்படியே செல்லமணியை கூப்பிட்டு வந்துருந்தா. வாடா செல்லமணியே. வீட்டில் இருக்கியா? செல்லமணி, ஆமாண்டா. வாடா படிப்போம். வாடா படிப்போம். சார்லஸ் டார்வினை பற்றி படிக்கணும்டா. காலப்படாத, எங்கள் அண்ணன் சொல்லி தரேன்டாண்டா. அவங்க 3 பேர்த்த எப்படா கூப்பிடுறது? இந்த போகிறேன் இல்லைடா. எங்கடா போறீங்க? வாங்கடா படிப்போம். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சுடா. இதுதான்டா முடிக்கல. சரி வாங்கடா படிப்போம். நாளைக்கு அடி வாங்குவாடா. வாடா போட்டுண்டா. இடம் கிஷோரின் இல்லம். கிஷோரின் அண்ணன் நண்பர்கள் சந்திப்பு. வாங்கடா. எல்லாரும் வந்தாச்சுண்ணே. வந்தாச்சா எல்லாரும்? இவங்க தான் உங்களை படிக்குவாங்க. ஆமாண்ணே. எல்லாரும் சொல்லி தருவாடா. சரி, உட்காருங்கடா. வணக்கம், என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் வந்து கிஷோரோட அண்ணன். இப்போ வந்து உங்களுக்கு சார் வந்து வீட்டில் சார்லஸ் டார்வினை பற்றி படிச்சுட்டு வர சொன்னதா கிஷோர் வந்து சொல்லியிருந்தான். அவரை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதனால அவரை பற்றி நான் சொல்லித்தரேன். சரியா? சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பிறந்தார். இவர் பல அறிவியல் சோதனைகளை மேம்பட்டிருக்காரு. இவருக்கு பல விதமான அறிவியல் சோதனைகளில் மேம்படுறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வமும் இருந்திருக்கு. இவர் மருத்துவ சம்பந்தமானதை பற்றியும் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் பல தீவுகளுக்கு போய் பல சோதனைகளை மேம்பட்டிருக்காரு. புரியுதா? தீவு பேரையா இது நான் சொல்கிறேன். அவர் வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்லா தீவுக்கும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலாபகஸ் தீவுக்கும் போய் பல சோதனைகள், பரிணாம வளர்ச்சியை பற்றின சோதனைகள், இந்த மாதிரி பல சோதனைகளை மேம்பட்டிருக்காரு. புரியுதா? சரியா? இவர் வந்து ஒரு மிக சிறந்த மத போதனையாளரும் கூட. புரியுதா? இவர் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பாளி. அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே முன் வந்து பல வேலைகளை செஞ்சுருக்காரு. இவர் வந்து ஆமை, பறவை, மனிதன் போன்றவற்றோட பரிணாம வளர்ச்சி, உதாரணத்துக்கு இந்த பட்டுப்புழு பட்டாம்பூச்சியா மாறுதுல, அதை பற்றி இதெல்லாம் பார்த்து அதை பற்றி ஒரு பரிணாம வளர்ச்சியை தொகுத்திருக்காரு. நல்ல கேள்வியா? உட்காரு. இப்போ வந்து மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான்னு சொல்றாங்க. இப்போ மனுஷன் வந்து முதல்ல கற்களை கொண்டு ஆயுதத்தை தயாரிக்க ஆரம்பிச்சானோ அப்பையிலேருந்து மனிதன் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சான். எப்போ நெருப்பை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சானோ அப்பையிலேருந்து அந்த விலங்கை சுட்டு சாப்பிட்டு பிழைக்க ஆரம்பிச்சான். அதே மாதிரி எப்போ விவசாயம் செய்ய ஆரம்பித்தானோ அப்போலேருந்து நிலங்களை சேர்த்து வைக்கிறது, கிராமமாக வாழ்கிறது, இந்த மாதிரி பல தன்னோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சு கொள்கிறான். இதுதான் பரிணாம வளர்ச்சி. புரியுதா? அதுக்கு தான் உதாரணமாக நான் வந்து பட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறுறதை பற்றி சொன்னேன். புரியுதா? பரிணாம வளர்ச்சியிலேருந்து தான் நாமளும் வந்துட்டவங்க தான் மறக்கக்கூடாது. சரியா? இவரை வந்து பரிணாம வளர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? 1836ஆம் காலகட்டத்தில் அவர் சிற்றினங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி 1871ஆம் ஆண்டு அவர் மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு.
மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மனுஷன் முதல்ல குரங்குலேருந்து வந்தது வந்து அது வந்து ஆதாரபூர்வமாக நமக்கு நிறுவப்பட்டிருக்கு, புரியுதா? அவர் சொல்லலை, அதாவது சார்லஸ் டார்வின் வந்து மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து அதுக்கான க்ளூஸ் சில தடயங்களை விட்டுட்டு போயிருக்காரு, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல சோதனைகளை மேம்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல தீவுகளுக்கு போயிருக்காரு. அடே, அந்த காலத்தில் ஃப்ளைட்டு கிடையாது, இப்போ இருக்கிற வசதி மாதிரி கிடையாது. பஸ்ஸோ காரோ எதுவுமே கிடையாது. கடல்ல பல தடைகளை தாண்டி பயணம் பண்ணி தான் போகணும், புரியுதா? அவரு கப்பல்ல தான் போனாரு. பிரிட்டிஷ் ராணுவத்தோட HMS பீகல் கப்பல்ல தான் அவரு 5 ஆண்டுகள் பயணம் பண்ணி பல தீவுகளுக்கு போய் சோதனைகளை மேம்பட்டாரு, புரியுதா? அது மட்டும் இல்லாம அவரு பிரிட்டன்ல ரூஸ்பெரி அப்படிங்கிற நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தாரு. எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாரு? நல்ல கேள்வியா, நான் சொல்றேன். அவர் இங்கிலாந்தில் ஹெட்வின் பரோ அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் மருத்துவ சம்பந்தம் படித்தார். அவர் வந்து ஒரு மருத்துவராக தான் இருந்தார். ஆனால் மருத்துவத்தில் அந்த காலத்தில் மயக்க மருந்து, அனுஸ்தீசியாங்கிற மாதிரி அந்த காலத்து பொருட்கள் எதுவுமே இப்போ இருக்கக்கூடிய சர்ஜரி பொருட்கள் எதுவுமே கிடையாது. மனுஷன் வந்து வலியை உணர அவனுக்கு சர்ஜரி பண்ணுறது எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது என்னடா டாக்டர் வேலை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வெறுத்து நான் டாக்டருக்கு படிக்கலைன்னு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவும் சரி நீ வந்து இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமாக கூட படியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் அவருக்கு அதே அந்த கப்பலில் வந்து ஒரு இளம் அறிவியல் அறிஞர் தேவைப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் முன் வந்து நான் இதை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராக தான் சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் நம்ம முன்னாடி தோன்றியிருக்காரு, புரியுதா? என்றைக்குமே நம்ம இவரை மறக்கக்கூடாது. இவரை பரிணாம வளர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? இவர் பேர் தான் சார்லஸ் டார்வின். ஓகே, சரியா? அடுத்ததா மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான்ட்டு அவர் சொல்லலையே, அப்போ எப்படி நாம் கண்டுபிடிச்சோன்னு கேட்கலாம். அதாவது இப்போ வந்து பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லும் போதே மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்திருப்பானோன்ட்டு சிலருக்கு சந்தேகம் எழுந்துச்சு. ஆனால் அவர் வந்து இதை வந்து திட்டவட்டமாக சொல்லலை, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் மனுஷனோட பரிணாம வளர்ச்சி. ஃபஸ்ட்டு 4 கால் 2 கால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு நாகரிகத்தை வந்தடையணும், புரியுதா? இதுதான் மனிதனோட பரிணாம வளர்ச்சி. இந்த மாதிரி பல செயல்களை செஞ்சு பல விதமான விஷயங்களை செஞ்சு அவர் கடைசியாக 1882ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்து போனார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது யாரு? அவர் பரிணாம வளர்ச்சியை பற்றி என்னென்ன சொன்னார், பரிணாம வளர்ச்சினா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நாளைக்கு சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவோம். சூப்பர். காட்சி 5 இடம் வகுப்பறை ஆசிரியர் மாணவர் சந்திப்பு. சரி, என்ன பாடம் படிச்சிருந்தேன் எல்லாரும் வச்சிங்களா? சரி, யாரும் படிக்கல? ஃபர்ஸ்ட் வந்தீங்க யாரும் படிக்கல? நீங்க ஆடலையா? சரி, நீ புக் எடுத்து நின்று படிச்சது நான் உட கரடி கேட்பேன். சரி, இப்போ இந்த வருஷத்தை பாடத்தை கேட்டீங்க, நீங்க மாதிரி சொல்லுங்க. நான் யாரும் படிச்சு சொன்னேன். அதே சரி, அவர் பிறந்த ஆண்டு யார் முக்கியமா? பிப்ரவரி 12, 1809 சார். சரி, அவர் இறந்த ஆண்டு சொல்லு. ஏப்ரல் 19, 1882 சார். சரி, அவர் எந்த நாட்டுல பிறந்தாரு, எந்த ஊர்ல வாழ்ந்தாரு? சொல்லு. இங்கிலாந்து நாட்டுல ரூஸ்பெரி என்ற இடத்துல பிறந்தார். சரி, சரி, அது எந்த தீவுக்கு போய் யாரும் சொல்லியிருக்காரு? சரி, அந்த காலத்துலனா போக்குவரத்து வசதிதான் இல்லை, அப்படின்னா ஒரு தீவு தீவு அவர் எப்படி போயிருப்பாரு? எப்படின்னா அந்த கப்பல் பேரு HMS பீகல் கப்பல் சார். வெரி குட். சரி, பரிணாம வளர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க. பரிணாம வளர்ச்சினா என்ன சொன்னாலும் சொல்லு. என்ன கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்மை தவமைத்துக் கொள்வதே பரிணாம வளர்ச்சி ஆகும் சார். வெரி குட். பரிணாம வளர்ச்சி சில எழுதுகள் இருக்கு, அந்த எழுதுகள் படிச்சியா? சரி, சொல்லு. சரி, பரிணாம வளர்ச்சி தந்தைன்னு யார் எழுதி போனாங்க?
சூப்பர் எல்லாத்தையும் படிச்சு வந்தீங்க இன்னைக்கு சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. அவன் பிப்ரவரி 12 சொன்னாங்க சார். அப்படின்னு வீட்டில் சார்லஸ் டார்வின் பிறந்தாரா சார்? அந்த கழுதை எதிர்பார்த்தேன். ஆமா இன்னைக்கு தான் ஒரு பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் மட்டும் தான் பாட்டு படிச்சு சொன்னேன்.